குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம், அதாவது ஆகஸ்ட் 3லேருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் உண்டான கிரக நிலவரம். மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை, கடக ராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த வாரத்தில் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. ஸோ சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் 5ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 5 காலை 11:23 வரை விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் 5 காலை 11:23 தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறதுனால ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 8:11 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராத்திரி 8:11 சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி விடியற்கால 2:11 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய 3 ராசிகள் மட்டும்தான். இந்த வாரத்தில் இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள், ராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் இந்த சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளியில் கிளம்பும்போது, இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளியில் கிளம்பும்போது நீங்கள் காளி வழிபாடு, காளியை தியானித்து விட்டு செல்வது நல்லது. அப்படி சப்போஸ் எனக்கு காளி வழிபாடுலாம் தெரியாது சார், பிடிக்காது சார், எங்கள் வீட்டில் குடும்பத்தில் பழக்கம் இல்லை, எங்கள் பரம்பரையில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த வாரத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்றா புறாக்களுக்கோ அல்லது காகங்களுக்கோ பிஸ்கெட்டை மட்டும் போட்டுட்டு வேலையை தொடருங்க. உங்களுக்கு தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களின் பாதிப்புகளை அந்த புறாக்களும் காகங்களும் உங்களை விட்டு அகலச் செய்யும். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தோருக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார ஆரம்பத்திலேயே ஒரு மனக்குழப்பத்தோட சஞ்சலத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, மனோகாரகன் சந்திரன், 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். சரி, அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு, அது நீச்சஸ்தானமாச்சே அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அது நீச்சமாக இருக்கிறதுனால பாதிப்பு கிடையாது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படும். ஆரோக்கியத்திலையும் குழப்பம் வரும். அவர் 4ஆம் வீட்டு அதிபதிங்கிறதுனால. அதில் 10ஆவதுக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் சனியின் பார்வையில். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க, அதாவது 8 மாதத்திலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் சற்று பொறுமையாக செயல்படணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது செப்டம்பர் மாதம் வரைக்கும் பொறுமை அவசியம். ஆனால் இந்த வாரத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வந்திருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு பதட்டம், முன்கோபம் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. இதில் 10ஆவதுக்கு அதில் நெருப்பள்ளி ஊற்றுற மாதிரி, கெரசின் ஊற்றுற மாதிரி சனி வேற பார்க்குறாரு. எதுக்கெடுத்தாலும் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆனால் அந்த எதிரிகள் உங்களை பின்னாடி பின்முதுகில் குத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த வேலை சம்பந்தமான விஷயத்திலோ இல்லை வேறு எந்த பிஸ்னஸ் விஷயத்திலோ யாரையும் டைரெக்டாக கை காட்டி பேசாதீங்க. நீங்கள் கை காட்டி பேசினீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் விரோதியாகிறது மட்டும் இல்லாமல் துரோகிகளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ வீட்டில் கேரட் நறுக்கிறதுலேருந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இதில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது
வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் வர்றது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நீங்கள் போராடி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தான் அதை அடைய முடியும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு போராட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்ப தலைவிகளாகட்டும், இளம் தலைமுறையினாகட்டும், இல்லை வேலைக்கு செல்பவர்களாகட்டும், இல்லை சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, வெளியூர் பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை. அது நீங்கள் சொந்த வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் பஸ்லேயோ கவர்மெண்ட் ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணாலும் சரி, எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு குறைவான சந்தேகம் இருந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றது நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் இந்த குடிக்கிற பானங்கள், அதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க, இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்க, எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பானங்கள், அந்த குடிக்கக்கூடிய லிக்விட்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. என்ன சார் ரொம்ப பீடிகை போட்டு பேசுகிறீங்களே அப்படின்னா, இந்த பீடிகை சொல்வதன் மூலமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே எப்படி வேணால் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதில் என்னுடைய வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் போய் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு எச்சரிக்கை மணி அடிச்சுட்டே இருக்கேன். ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்பில் சேருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பார்வை சாதகமாக இருக்குது. குரு உங்களை காப்பாற்றுவார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சந்திராஷ்டமத்தில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வது மட்டுமல்லாமல் முருகனையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் தொல்லை அடங்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 5 முதல் 7ஆம் தேதி வரை. இந்த 3 நாட்களை தவிர முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மனிதர்கள்லாம் உங்களை ரிப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதாவது ஒரு 2 பெரிய மனிதர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையாவது உங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. சார் அவரை பற்றி தெரியுமா, அந்த ரிஷபராசிக்காரர் இருக்காரு, உங்கள் பேரை சொல்லி, ரிஷபராசின்னு சொல்ல மாட்டார், உங்கள் பேரை சொல்லி இந்த வாரம் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. இந்த வாரத்தில் நான் போய் பார்த்தேன் சார், அவர் எனக்கு ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. ஒன்றும் இல்லாத சாதாரண வேலைக்கு கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் வார ஆரம்பத்தில் மனதிற்கு பிடித்தவர்களுடன் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு கூட, சண்டே அன்னைக்கு அவுட்டிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது காதல் வயப்பட்டதா, இல்லை தொழில் முறையிலா, இல்லை நட்பு ரீதியாக வாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 7 முதல் 10ஆம் தேதி விடியற்காலை வரை உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும், தந்தையால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தில் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் சந்திரன் குருவோட வீட்டில் இருப்பார். இது உங்களுக்கு பணபலத்தை தருமை அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதாவது மனசில் இனம் புரியாத ஒரு வருத்தம் இருக்கும், அது நீங்களாக கிரியேட் பண்ணிக்கிற வருத்தம். ஆனால் யாரும் வெளியிலேருந்து உங்களை சங்கடப்படுத்தவே முடியாது. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டால் தான் உண்டு. விவேக் காமெடி சொல்கிற மாதிரி, என்னை நானே அடிச்சுக்கிட்டால் தான் உண்டுன்னு சொல்லுவார் ஒரு படத்தில். அது மாதிரி நீங்களே அடிச்சுக்கிட்டு நீங்களே பட்டாதான் உண்டு. யாரும் உங்களை சங்கடப்படுத்த முடியாது. ஏன்னா சங்கடப்படுத்துகிற அளவுக்கு உங்ககிட்ட யாரும், உங்கள் நண்பர்கள் யாரும் அல்லது உங்கள் எதிரிகள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவது, குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுவது, உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பது, சக பணியாளர்களின் நட்பு பாராட்டுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை. இந்த இரண்டும் ஒருத்தர் நல்லது பண்ணார்னா இன்னொருத்தர் கெடுதல் பண்ணுவார். ராசிநாதன் சுக்கிரன் நல்லது பண்ணார்னா குரு கெடுதல் பண்ணுவார், குரு நல்லது பண்ணார்னா சுக்கிரன் கெடுதல் பண்ணுவார். அதனால் நீங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில்
நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெருமாளுடைய அனுகிரகம் அவசியம் தேவை. ஏன்னா அதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பண தட்டுப்பாடு இருக்காது, ஆனால் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருமாளை இந்த வாரம் முழுவதுமே தினமும் காலை வேளையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திடும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்திலேருந்து, அதாவது 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தா 7ஆம் தேதி வரைக்கும், 3, 4, 5, 6, 7, 7ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாள் இந்த வாரத்தில் ஆல்மோஸ்ட் 80% உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு, பெரிய மனிதர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைப்பது, சொத்து சேர்க்கை, உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, உடன்பிறப்புகளின் அனுசரணையான பேச்சின் மூலமாக மன நிறைவு ஏற்படுவது, குடும்பத்தில் அறிவுபூர்வமான பேச்சுகளின் மூலமாக பண வருமானம் ஏற்படுவதுன்னு மிதுன ராசிக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். வார கடைசியில் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு, சுக்கிரன் மற்றும் சனியின் பார்வையில் இருப்பார். இதில் 10ஆவதுக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கும். நிலம் சார்ந்த லாப பெருக்கு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறது, இல்லை வாடகை வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு, வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய வீட்டுக்கு குடி போகிறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய மரியாதை, கௌரவம், குடும்ப மரியாதை உயருவதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்துவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வீர்கள். தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். என்ன கொஞ்சம் தாயாருடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கும் யோகம் இப்போதைக்கு இல்லை. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. பெருசாக ஒரு கடன் வாங்குவீங்க, அது வீடு சம்மந்தமாக, இல்லை பெருசாக வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு இருந்ததுன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சியோ இல்லை அக்காவோ இல்லை உங்களுக்கே பொண்ணு இருந்ததுன்னா அந்த குழந்தையுடைய திருமணத்திற்காக பெருசாக கடன் வாங்குவீங்க. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருமானத்தின் மூலமாக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது கம்பெனி மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு வாய்ப்பு வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவீங்க. படிப்பில் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரிசல்ட் வருதுன்னா நீங்கள் தான் ஒரு ரெக்கார்ட் ஹோல்டராக இருப்பீங்க. உங்களால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அறிவுபூர்வமாக பேசுவதன் மூலமாக, ஏன்னா புத ஆதித்ய யோகம் 2ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய வார்த்தைகளில் அறிவார்த்தமான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் 5 முதல் 7ஆம் தேதி புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக வேலை வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரிகளின் உதவியை கொண்டு வீட்டில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய திருமண விஷயத்தில் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் அண்ணனோ உங்கள் அக்காவோ முன்ன நின்று பேசி அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் அந்த பையனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் திருமணமாக எடுத்து மன வேறுபாடு காரணமாக மனைவியும் நீங்களும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் உங்கள் வீட்டிலே அவர் தான் மூத்தவராக இருக்கணும், அவரை வச்சு பேசுங்க. வீட்டில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வாரமாக இந்த வாரம் அமைந்திடும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். அர்த்தநாரீஸ்வரர்னா திருச்செங்கோட்டில் இருக்காரு அர்த்தநாரீஸ்வரர், சிவன் சக்தி ஐக்கிய ஸ்வரூபம். அப்படி இல்லை அப்படின்னா ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம். அதை போட்டு கேட்பதற்கு யூடியூப்பில் வசதி இருக்குது. அதை கேட்டு செயல்பட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக அமைந்திடும்.
கடக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாரு. குழந்தைகளால் ஆதாயம், உடன்பிறப்புகளால் ஆதாயம், கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடைதல், கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரித்தல், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவரோ ஃபாரினில் இருக்கார், பிரிஞ்சு போயிருக்காரு, அது வேலை விஷயமா போயிருக்காரா இல்லை திமிரில் போயிருக்காரா குழப்பத்தில் போயிருக்காராங்கிறது தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் பிரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் ஒன்று சேரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் கணவரையோ மனைவியோ மீண்டும் தாயகம் கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சார் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம் சார், கோர்ட்டில் எங்கள் மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லை கணவர் என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த வாரத்தில் தீர்ப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நல்ல எண்ணம், மனசார சொல்லக்கூடிய நல்ல எண்ணம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் புரிதலற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை. ஆனால் வரக்கூடிய வாரங்களில் புரிதல் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தில் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தார் போகிற நற்செய்திகளை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஃபாரினில் இருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது தான் அவர் வீட்டில் அவருடைய குழந்தைகள் அவருக்கு கஸ்டடி கிடைக்கிற மாதிரி தீர்ப்புகள் கிடைச்சது. அதே மாதிரி சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால யோகாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பதன் மூலமாக வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் யாரு கூடயும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க மாட்டீங்க, யாரு கூடயும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க மாட்டீங்க, சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சண்டைக்கு காரணம் நீங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், யாருக்கிட்டையும் நிதானமாக பேசுங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் விரக்தியாக, கொஞ்சம் விட்டேத்தியாக, கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக பேசுவீங்க. ஆன்மீகத்தோடு பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறுகிறீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதன் மூலமாக அறிவார்த்தமாக செயல்படுவீர்கள். அடுத்தவர்களின் தேவைகளையும் புரிந்து அவர்களுக்கும் அறிவுரை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, வியாபாரத்தில் முன்னுரிமை, படிப்பில் முன்னுரிமை, திருமண உறவில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்து சென்ற தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்கோபத்தை மட்டும் தவிர்க்கணும். ஏன்னா சனி செவ்வாய் நேர் பார்வை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா தான் உங்கள் அண்ணன்ட்ட ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், உங்கள்கிட்ட ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் 2 பேரும் பேசிக்கும் போது அவருக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடுவார். அதனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கோவப்படாமல் பேசுங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக என்ன செய்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சூரியனுக்கு தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கரெக்டாக சூரியன் உதிக்கும் போது, அதாவது 5:45 to 6:15 சூரிய உதைக்கும் போது ஆதித்ய ஹிருதயம் சொல்லி 7 முறை சூரிய நமஸ்காரம் இல்லாட்டி 14 முறை சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுங்கள். உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு தடைகள் விலகி வெற்றிகள் உங்களை தேடி வரும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எந்த கிரகங்களின் பார்வையும் பெருசாக இல்லை. இந்த வாரத்தில் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது குருவின் பார்வை வரும். அதனால் குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் அமோக பலன்கள் ஏற்படும். மனசில் இருந்த கிளேசங்கள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்ப எதிரிகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது செயல்படுவாங்களான்னு பார்த்தா அதுக்கு ஈக்குவலண்ட் ரிட்டாலியேஷன் உங்கள் குழந்தைகள்கிட்டேருந்து அவங்களுக்கு மூக்குடைப்படுற மாதிரி செயல்படுவாங்க. அதனால் உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் இனிமேல் தொல்லைகள் இருக்காது. ஏற்கனவே அடங்கிட்டாங்க,
இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அதுவும் குறிப்பாக அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக பதவி வேலை கிடச்சிருக்கும், ஆனால் பதவியே இல்லை, ஏதோ ஒரு டம்மி போஸ்ட்டில் உக்காந்து வச்சுட்டாங்க சார். ஏன்னா மாதம் ஆஃபீஸ் போகிற சம்பளம் வருது, ஆனால் எந்த வேலையும் பண்ணலைன்ட்டு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமான பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த பஞ்சாயத்துலேயும் போய் முன்னே நிற்காதீங்க. நீங்கள் ஒரு வேடிக்கையாக பார்க்கணும். இந்த ஸ்பெக்டேட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வேடிக்கை பார்க்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். 2 ஆட்டோக்காரங்க சண்டை போகிறாங்க, ஒரு 2 வீலர்காரனும் ஒரு ஆட்டோக்காரங்களும் சண்டை போகிறாங்கன்னா நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் போயிட்டு மத்தியஸ்தம் பண்ண போனீங்கன்னா 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு அடி போடுவாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நண்பர்கள் உங்களுடைய தலைமை பண்பை மறந்து நீங்கள் இருக்கணுமே தவிர நான் தான் தலைவன், நான் போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணுவேன், நீ நவுந்துன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து உங்களை சாத்திட்டு போயிடுவாங்க. இதனால் உங்களுக்கு தான் அவமானம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு போயிடாதீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்கியூமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. குடும்பத்தில் எதிரிகளின் வருகை இருக்கும், ஆனால் எதிரிகள் அடங்கி போவார்கள்னு முதல்ல சொன்னீங்க. இப்போ என்ன சார்னா வருவாங்க, வீட்டுக்கு சண்டை போடுவாங்க, ஆனால் வெளியில் போகும்போது சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, உங்கள் லெவல் தெரியாமல் நான் மோதிட்டேன்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு ஓடுவாங்களே தவிர உங்கள்கிட்ட அவர்களால் எந்த பாதிப்பையும் சந்திக்க மாட்டீர்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சுப்பிரமணிய புஜங்கம், முருகனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கத்தை வழிபட்டு வாருங்கள். அது சொல்கிறது கஷ்டமான விஷயம். யூடியூப்பில் அதை கேளுங்க. அதை வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையிலும் ஒலிக்கச் செய்யுங்கள். கூடவே லலிதா சகஸ்ரநாமத்தையும் ஒலிக்கச் செய்வதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாரமாக அமைந்திடும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறார். வளர்பிறை சந்திரன் வெற்றி மேல் வெற்றி வருகின்ற வாரமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு லாபம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விலகி இருங்க. குறிப்பாக நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள்ளார யாரை நம்புறீங்களோ அவங்களாலேயே ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம் 5ஆம் இடம் வளர்பிறை சந்திரன் தானே அப்படின்ட்டு. ஆனால் வளர்பிறை சந்திரன் சனி பகவான் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் வராரு. சனியுடைய வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். அந்த மன தடுமாற்றத்தினால் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் இருந்தீங்களோ அவர்களை பற்றின உண்மை செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது பர்சனல் விஷயத்தில். வெளியில் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ஆனால் வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் யாருமே கிடையாது. செய்யக்கூடிய வேலையில் நேர்மையை வழிகாட்டுவீர்கள், நேர்மையாக செயல்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் விளங்கும். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் பதவி பறிபோகிறதுக்கோ இல்லை வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல குருவும் சேர்ந்துருக்காரு. குரு சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறனால பதவியில் மாற்றம் வராது, ஆனால் பதவியில் சில அனுபவங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம் பெரிய மனிதர்களின் ஆதரவை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, பெரிய மனிதர்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலமும் சுய முயற்சியும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் முறையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருமே நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால கோயில்னு போக ஆரம்பிப்பீங்க.
ஆனால் அந்த இடத்துல போகும்பொழுது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. எந்த இடத்துக்கு போனாலுமே, நீங்கள் வெளியில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்லேயே போனாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் போய் நீங்கள் இறங்கின உடனே அந்த இடத்துல வந்து உங்கள் லக்கேஜ்லாம் எடுக்கும்போது கூட உங்கள் லக்கேஜ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காம்பன்சேஷன் வந்துடும், ஆனால் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த பெற்றோரின் ஆரோக்கியத்தில் இருக்கும் சங்கடங்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அவருடைய ஆரோக்கியத்தினால் மனசில் இருந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் விநாயகர் வழிபாடு செய்யணும், தடங்கள் இல்லாத நாளாக இருக்கிறதுக்கு. சாயந்தர வேளையில் முருகன் வழிபாடு, ஸ்கந்த சஷ்டி கவச்சமும் திருப்புகழையும் படித்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க ஒன்றா திருச்செந்தூர் முருகனையோ இல்லாட்டி திருப்பரங்குன்றம் முருகனையோ தரிசனம் செய்வது மேன்மையை ஏற்படுத்தி மன அமைதியை ஏற்படுத்தும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. எதுக்கு சார் சந்திரனை பேஸ் பண்ணியே சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இது பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு சனி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றுவது இந்த சந்திரன் தான். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமா, சங்கடத்தை கொடுக்கணுமா, அவமானத்தை கொடுக்கணுமா, சண்டையை கொடுக்கணுமாங்கிறது, ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கணுமாங்கிறது யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த சந்திரன் தான். ஆக்சுவலாக சந்திரன் வந்து மெசஞ்சர். அதனால தான் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மனக்குழப்பம் இருக்கும். இந்த வாரம் வளர்வரை சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த வாரத்தில் வருமான அதிகரிப்பு, குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் நன்மைகள் அதிகரித்தல், உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றியடைவதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாரமாக இருக்கும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது எந்த கிரகங்களின் பார்வை இருக்கான்னு பார்த்தா புதன் சூரியனோட பார்வை மட்டும் இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து தன்னுடைய சொந்த வீட்டை 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். தொழில் வளர்ச்சி, உத்தியோகமின்மை, வியாபாரத்தில் அனுகூலம், வியாபார முதலீடுகள் செய்தல், புதிய வியாபாரம் துவங்குவதுன்னு போன்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். நீங்கள் இத்தனை நாளாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், நானும் ஒரு வியாபாரியாக இருக்கணும், நானும் வந்து ஒரு பெரிய முதலாளியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இந்த வாரத்தில் முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதற்கேற்றாற் போல் சனி உங்களுக்கு கடன் உதவிகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். விரயஸ்தானத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்துல சனி, இந்த 2 அமைப்பு வந்து கடனை ஜாஸ்தி பண்ணுவார். கடன் வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். ஒன்றா நிலம் சார்ந்த கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி உங்களுடைய பிஸ்னஸ்க்காக பிஸ்னஸ் லோன் வாங்குவீங்க. எம்எஸ்எம்இ லோனில் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய 5 முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்கள் குழந்தைங்க படிப்பில் இது நாள் வரைக்கும் மார்க்கே எடுக்கலை சார், என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு வழியே தெரில, என் பையனை நல்லா அடிக்காத குறை இல்லை, எவ்வளவோ அடித்து பார்த்துனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குற ஆள் அவர் இல்லை. அவரால் நினச்சி மாறினா உண்டு. அப்படி மாற்றம் இந்த வாரத்தில் வரும். குழந்தைகளால் ஆதாயம், வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு, வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தல், உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகுதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் 3ஆம் தேதி ஆரம்பித்தா 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது நம்ம கடந்த ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவமானப்பட்டிருக்கோம், இப்போ திடீர்னு எல்லோரும் நம்மளை இப்படி மதிக்கிறாங்களே அப்படின்ட்டு. நீங்கள் எதுவுமே தேவையில்லை, பண்ண தேவையில்லை. நீங்கள் வெறுமை உக்காந்தா கூட உங்களுக்கு பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து, சார் இந்தாங்க உங்களுக்கு நான் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இந்தாங்க ஒரு 800 வச்சுக்கோங்க, பேலன்ஸ் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் வந்து கொடுக்கும்போது 200 ரூபா தரமாட்டாங்க, 300 500 சேர்த்து கொடுப்பாங்க. சார் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணிச்சு, உங்கள்கிட்ட இத்தனை நாள் நான் ஏமாற்றிட்டேன், இந்தாங்க. அவங்களே திருந்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள், படிக்கின்ற குழந்தைகள் எல்லாமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது மேலும் 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 நடக்கும் அப்படின்னா,
குரு வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. இன்னும் சொல்ல போனால் இந்த துளாராசி நண்பர்கள், யாரோ சொன்னாங்க துளாராசி நண்பர்கள் பழனிக்கு போகக்கூடாதுன்னு, அடிமுட்டாள்தனமான ஒரு பதிவு. அதனால் துளாராசி நண்பர்கள் பழனிக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக காலையில் 6 மணி தரிசனம் பண்ணுங்கள், இல்லாட்டி ராத்திரி 8 மணி தரிசனம் பண்ணுங்கள். பழனி முருகனை தரிசித்து வாருங்கள். மன அமைதி மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக குடிகொள்ளும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பம், பணக்குழப்பம், குடும்ப குழப்பம் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற ஆகஸ்ட் 5 முதல் ஆகஸ்ட் 7 வரைக்கும் உங்கள் குழந்தைகள் சார்ந்த அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய மூத்த சகோதரர், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடைய அண்ணன், அவர் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கோ, அந்த பண உதவிகள் மூலமாக சில சிக்கல்கள் வருவதற்கோ வாய்ப்பு இருந்தாலும் அவரே அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போவும் சனி 5ஆம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. குரு பார்வை சுப செலவுகளை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் சார்ந்த செலவுகள், அதாவது வம்சவருத்திக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ இல்லை கோயில் குளங்களுக்கு பரிகாரத்துக்காக சென்று வருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் உங்கள் உடம்புல காரணம் சொல்லி உங்கள் மனைவியோ கணவரோ உங்களை தப்பு சொல்ல முடியாது. அதனால் உடம்புல இருந்த வியாதி அல்லது உடம்புல இருந்த சுணக்கம் வெளியேறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலம் சார்ந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல ஒரு லெட்டஸ் அஸ்யூம் போயஸ் கார்டனில் உங்களுக்கு சீப் ரேட்டில் லேண்டு கிடச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 7 முதல் 10ஆம் தேதிக்குள்ளர உங்களுக்கு பெரிய பணவரவு மட்டுமல்லாமல் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் சுணக்கத்தை காட்டுவார்கள். பிடிவாதம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுவும் நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு மன வேறுபாடு. நீங்கள் பேசுகிற பேச்சு சரியில்லைங்க அவங்கக்கிட்ட. மற்றபடி ஏன்னா கோபத்தில் பேசுகிறீங்க, இதில் 10ஆவதுக்கு சண்டை வேலை போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்றைக்குமே லவ் பண்ணுறவங்களோட அண்ணங்கிட்டையோ அக்காக்கிட்டையோ சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்யுங்கள். இன்னும் சொல்லப்போனால் துர்கா சப்த ஸ்லோகியை காட்டிலும் சுந்தரகாண்டம், ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் இருக்குது. அந்த சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வாருங்கள். மனமும் வார்த்தையும் அமைதி பெறும். அதன் மூலமாக எதிரிகள் தொல்லையும் நீங்கள் எதிரிகளை உருவாக்கும் தொல்லையிலிருந்தும் விடுபடுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். வார ஆரம்பத்தில் வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஆனால் பி கேர்ஃபுல் இன் யுவர் ட்ராவல். எந்த ஒரு பொருள் மீதும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய சின்ன குண்டூசிலேருந்து சீப்புலேருந்து யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருட்கள், குறிப்பாக மொபைல் ஃபோன்ஸ், உங்களுடைய வேலட்ஸ், பர்ஸு, இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் போய் தங்கக்கூடிய ஹோட்டலில் கொஞ்சம் தங்கிறதுக்கு முன்னாடியே சுற்றி முற்றி பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ரகசியங்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. செய்யாத தப்புக்கும் லீகல் பிரச்சனை. ஆனால் எல்லாத்தையும் குரு காப்பாற்றிடுவார். உங்கள் கௌரவ குறைபாடு ஏற்படாது. ஆனால் சிக்கல் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுனால தனிப்பட்ட முறையில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்தாலும் அவர்களால் உங்களுக்கு வியாபாரத்தில் பெருசாக வளர்ச்சி இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய வளர்ச்சியை
தாமதப்படுத்துறதுக்கு அவர் காரணமாக இருப்பார். பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது, பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நட்புகளால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்கள், இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினராக இருக்கும்பொழுது லவ் அஃபேரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஃபெயிலியர்னால் ஏற்கனவே வந்த ஃபெயிலியருடைய தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர புதுசாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபெயிலியர் தான். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். புத ஆதித்ய யோகம், ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இன்றைக்கி யூ ஆர் ரிலீவ் ஃப்ரம் திஸ் போஸ்ட், நீங்கள் சென்னையில் ரிலீவ் ஆகிட்டீங்க, நாளைக்கு காத்தால 10 மணிக்குள்ளார நீங்கள் திருநெல்வேலியில் இருங்க, இல்லாட்டி மும்பையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ராத்திரி 12 மணி நேரத்தில் எப்படியா ட்ராவல் பண்ணுறதுனா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை அலுவலக ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வேலை சம்பந்தமாக எவ்வளவு பதட்டம் வந்தாலும் சரி, உங்கள் சீட்டு கடையில் நெருப்பே பற்றிக்கிட்டு எரிஞ்சாலும் சரி, நீங்கள் பதட்டப்படக்கூடாது. அதாவது ஒரு கமலஹாசன், நடிகர் கமலஹாசனோட ஒரு படத்தில் ஒரு டயலாக் வரும், தேசப்பற்று உள்ளவனுக்கு பக்கத்தில் நாகப்பாம்பு வந்தால் கூட நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது நகரக்கூடாதுன்னு சொல்லுவார் அந்த ஹீரோ. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் இந்த வாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். நாகப்பாம்பே கொத்தரத்துக்கு வந்தால் கூட நீங்கள் ஓடக்கூடாது, நிதானமாக இருந்து அது கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். பொறுமையை கையாள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். அம்பாளை தினமும் தியானித்து வாருங்கள். தினமும் காலை மாலை இருவேளையிலும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. குறிப்பாக பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு செய்யுங்கள். குழந்தையை அதாவது அம்பாளை குழந்தையாக தியானித்து வழிபடுங்கள். உங்கள் மனசு லகுவாகும். மனசில் இருக்கிற வன்மம், கோபம், தடுமாற்றம் குறையும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன், அந்த லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டாலும், தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மரியாதை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வளர்பிறை சந்திரன். ஆனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த செலவுகள் அல்லது வம்பு வழக்குகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு தான் ஏற்படுமே தவிர அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்குள்ள சந்திரன் வருகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 10ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த நாட்களில் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உண்டான நாட்களில் நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தீவிரமான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதன் மூலமாக அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு செயல்படுறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டாலும், அதாவது உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், தொழில் துவங்கணும், இல்லை ஏதாவது வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். லோன் ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா என்ன காரணம்னா, கடந்த 8 வருஷமாக நீங்கள் பட்ட அவஸ்தைக்கு இப்போ தான் நீங்கள் மறுபடியும் படியெடுத்து வைக்கிறீங்க, வளர்ச்சியை நோக்கி படியெடுத்து வைக்கிறீங்க. யூ ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். அதனால் நீங்கள் சக்ஸஸ் அடையணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்.
அதனால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து திட்டுவார், இதெல்லாம் பண்ணாத, கடன் வாங்காத அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா உலகமே கடன் வாங்கிட்டு இருக்கு. பாரத தேசம் முதல் எல்லா தேசமும் கடன் வாங்கிட்டு இருக்கு. நான் மட்டும் ஏன் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைங்க. சில விஷயங்களை அதை கண்டும் காணாமல் முன்னேறி செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் கடல் கடந்து போகும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 5 முதல் 7ஆம் தேதிக்குள்ளார கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் தீவிரமாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ஆஞ்சநேயரை எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு தினமும் காலையிலையோ இல்லை சாயந்தர வேலையிலோ கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு போகும்போது ஒரு 100 கிராம் வெண்ணெய் வாங்கிட்டு போங்க. அவருடைய பாதத்தில் சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, என்னெல்லாம் மனசில் பிரார்த்தனை இருக்கோ, அதை எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் அந்த ஆஞ்சநேயருக்கு உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வேலை வரலையே நினைக்கிறவங்களுக்கு தான் நல்ல வேலை வந்து விட்டது. வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை இது ரெண்டும் டிஃபரன்ஸ் இருக்குது தமிழில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் தொழில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வியாபார வளர்ச்சி ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வார்த்தைகளால் சிக்கல்கள் வரக்கூடிய வாரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு சுக்கிரனின் பார்வையில் இருக்கும் பொழுது, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகாரத்தனமாக பேசுவீங்க, கொஞ்சம் திமிருத்தனமாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு அடுத்தவர்களால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்தவங்கள மரியாதை குறைவாக பேசிட்டு அவன் என்ன திட்டான், அவன் என்ன மரியாதை குறைவாக பேசிட்டான் அப்படின்னு பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக 5 முதல் 7ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 5 முதல் 7ஆம் தேதி வரை உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரம், அதாவது கலை சார்ந்த வியாபாரம் வளர்ச்சி அடையும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய 3 முதல் 5ஆம் தேதி, 5 முதல் 7ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம், சண்டை, சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் விரக்தியில் இருக்கீங்க. என் கணவன் என்னை விட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா சார், சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டா சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். இது எப்போக்குள்ளே அப்படின்னா, அக்டோபர் 15 தேதிக்குள்ளார உங்கள் மனைவி, பிரிஞ்சு போன மனைவியோ கணவனோ உங்களை தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்டோபர் 15ஆம் தேதிக்கு 16ஆம் தேதிக்கு மேலே குருவின் பார்வையில் சனி வரார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருகின்ற நேரம் ஆரம்பமாகும். அதாவது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா விபீஷண அரசன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தசரதன் வரம் கொடுத்தாராம். அதனால் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அக்டோபர் மாதம் நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் இந்த கணவன் மனைவி உறவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அல்லது சிக்கல்கள் தீருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று வாக்குவாதங்கள், தடித்த வார்த்தைகள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி உங்களுக்கு பண விரயம் அல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லீகல் ப்ரொசீடிங்ஸ் யாராவது உங்கள் பேரில்
நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். தினமும் ராகு காலத்தில் திங்கக்கிழமை காலையில் 7:30 to 9, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 to 4:30, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 to 12, எந்த டைம்லாம் ராகு காலத்தில் கோயில் திறந்திருப்பாங்களோ அந்த டைம்லாம் துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை தினமும் பாராயணம் செய்யுங்கள். துர்கா சப்தஸ்லோகியை பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு தேவையற்ற அவமானங்களற்ற சூழ்நிலை அமைத்து கொடுத்து மன நிம்மதியையும் வாக்குவாதங்களற்ற வழக்குகளற்ற வாழ்க்கையும் அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலேருந்து வளர்பிறை சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயம், சொத்து சேர்க்கை, பண வரவு, வியாபார மேன்மை, குழந்தைகளால் மன நிம்மதி, உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் பிரிவுகள் இருந்ததுன்னா இந்த வாரம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குரு சுக்கிரனின் பார்வை, சொந்த வீடு வாங்கும் யோகம். சார் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேறு ஏன் சார் விளையாட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லுவீங்க. ஆனால் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் சார் எப்படின்னு தெரில சார், நீங்கள் சொன்னீங்க நடந்துருச்சு. ஏன்னா நான் என்ன வேலை வெட்டி இல்லாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேனா, இல்லை உங்களுக்கு பொழுதுபோகாமல் பார்க்குறீங்களான்னு தெரில. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் ஜோசியம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது கரெக்டாக நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. எந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு இருக்குது. சில தவறான தொடர்புகளில் ரிஸ்க் எடுப்பாங்க. சில பண முதலீட்டில் ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால சொந்தமாக முதலீடு பண்ணிங்கன்னா, இப்போது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூடுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் புதிய தொழில் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக அலைச்சல் இருந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதாதித்ய யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பதவிகளை தரக்கூடிய வகையில், செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நிம்மதி ஏற்படும். குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுடைய காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில், அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கேம்பஸில் செலெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடின முயற்சி தேவை. இப்போ உங்கள் கூட படிக்கிற பையன் ஒரு அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவான் அந்த இன்டர்வியூவை. ஆனால் நீங்கள் 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நடக்க வேண்டியது இருக்கும். யூ ஹவ் டு ப்ரூவ் யுவர் எக்ஸலன்ஸ். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அதே சமயம் யாரு கூடயும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் யூ ஆர் கிரியேட்டிங் அ ரக்கஸ், அதாவது கிரியேட்டிங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, பதட்டம் அடையும் சூழ்நிலையில் இருக்கீங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் கன்ஃபரண்ட் பண்ணாதீங்க. நீ பண்ணுறது தப்பு, நீ சொல்கிறது தப்பு. அடுத்தவனை திருத்துறதுக்கு நீங்கள் கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஜென்ம சனி வந்தால் அடுத்தவனை திருத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரையும் திருத்துவதற்கு முயற்சி எடுக்காதீர்கள். அப்படி திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் முதுகில் இருக்கிற குப்பையை அவ்வளோ பேரும் நோண்டுவானுங்க. அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறத குறைச்சிட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுவது நல்லது. என் வேலையை நான் பண்ணுறேன், மற்றவங்க வேலையை பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க அப்படின்ட்டு இருக்கணுமே தவிர, நான் இதை பண்ணிட்டேன், நீ அதை பண்ணலையே, நீ இதை பண்ணலையேன்னு சொன்னீங்கன்னா உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படிம்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில், குறிப்பாக சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, உறவுகள் விஷயத்தில் கிண்டல் கேலி பேச்சுக்களையோ அல்லது குற்றம் சாட்டும் பேச்சுக்களையோ தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாங்க லிஸ்ட்டு ஜாஸ்தி. குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் துர்கா சப்தஸ்லோகி, அதுக்கப்புறம் முருகன் வழிபாடு, அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு. ஆக்சுவலாக விநாயகரை வழிபட்டுட்டு தான் துர்கா சப்தஸ்லோகியும் முருகன் வழிபாட்டையும் செய்யணும். எதுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. விநாயகர் வழிபாடு எந்த விதமான தடங்கல்களும் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு. துர்க்கை வழிபாடு
அடுத்தவங்களால் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. முருகன் வழிபாடு உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. இதை நாளையும் நீங்கள் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை சிவனுக்கு வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு, புதன்கிழமை பெருமாளுக்கு வழிபாடுன்னு நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. 7 வாரம் பத்தாது உங்களுக்கு. ஏன்னா 30 கோடி தேவர்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்யணும். ஆனால் இது பண்ணுறதுனால உங்களுக்கு கெடுதல் வராது. முருகனையும் அம்பிகையும் வழிபட்டு வாருங்கள். அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.